வாழ்க வளமுடன். ராஜேஷ்குமார், உடுமலைப்பேட்டை. இவர் கேட்டுள்ள கேள்வி: நவாம்சத்தில் ஆண் பெண் நவாம்சம் உண்டா? நவாம்சத்தில் கிரக இணைவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நவாம்ச பலன்கள் பற்றி பல மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன, விளக்கமளியுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராசி கட்டம், நவாம்ச கட்டம் ரெண்டும் ஒன்று தானே. ராசியில் ஆண் ராசி பெண் ராசி இருக்கு இல்லையா? அதே மாதிரி தானே நவாம்சத்துலேயும் ஆண் நவாம்சம் பெண் நவாம்சம் வந்து தானே தேரும். மேஷம் ஆண் ராசின்னும் போது நவாம்சம் அதே மாதிரி மேஷம் நவாம்சம் ஆண் நவாம்சம் தானே. இதில் எப்படி சந்தேகம் ஏற்பட்டது உங்களுக்கு? ஆண் நவாம்சம் பெண் நவாம்சம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறீங்களே. அதே தானே ராசி கட்டத்தினுடைய அமைப்பு தானே அம்ச கட்டத்துக்கும் வருது. அதே ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் மாறி மாறி தானே வரும். 6 ஆண் ராசிகள் 6 பெண் ராசிகள் இருக்கிற மாதிரி தான் 6 ஆண் நவாம்சம் 6 பெண் நவாம்சம் இருக்கும். இதில் மாற்றம் எதுவுமே கிடையாது, அப்படியே தான். அதுக்காக ரிஷபத்தை கொண்டு போய் நீங்கள் ஆணுன்னு போட்டுருவீங்களா? இல்லையே. ரிஷபம் ராசியாக இருந்தாலும் ரிஷப நவாம்சமாக இருந்தாலும் அது பெண் தான். அது பெண் ராசி பெண் நவாம்சம் தான். ஆகையினால இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, நவாம்சத்திலும் ஆண் நவாம்சம் பெண் நவாம்சம் உண்டு, அது உறுதி. அதை இல்லைன்னு சொல்லி யாராலையும் மறுக்க முடியாது. மறுத்தாங்கன்னா அவங்களுடைய அபிப்பிராயம். ஆனால் மறுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, அப்படியே தான். ராசி கட்டத்தினுடைய அமைப்பு தான் நவாம்ச கட்டத்துக்கும் வரும். ஆனால் நவாம்சம் என்பது என்ன? ராசியை 9 கூறிட்டது. ராசியை 9 கூறிட்டு நவாம்சமாக்குறோம். ஆனால் அந்த ஆண் நவாம்சம் பெண் நவாம்சம்ங்கிறது அந்த ராசி கட்டத்தில் ஆண் ராசி பெண் ராசி எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நவாம்சத்துலேயும் ஆண் நவாம்சம் பெண் நவாம்சம் பார்த்து நாம் எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு வழிமுறை தான். அதில் மாற்றம் இல்லை. நவாம்சத்தில் கிரக இணைவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? எடுத்துக்கணும் தான், கண்டிப்பாக எடுத்துக்கணும் தான். கிரக இணைவுகளையும் எடுத்துக்கணும், பார்வைகளையும் எடுத்துக்கணும், நவாம்சத்தில் அவங்க எப்படி இருக்காங்கங்கிற நிலைமையும் எடுத்துக்கணும். நவாம்சத்தில் அந்த கிரகம் நின்ன வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறான்னு எடுத்துக்கணும். சாரபலம் இவர், அதாவது கிரக சாரபலம், அவர் நின்ன வீட்டுக்காரனுடைய சாரபலம், இதையும் எடுத்துக்கணும். ஸ்தான பலத்தையும் எடுத்துக்கணும். இவ்வளவையும் கணத்தில் எடுத்துக்கிட்டு தாங்க ஐயா நம்ம கணக்கு போடணும். ஒரு வார்த்தையில் டக்குன்னு எடுத்த உடனே உண்டு இல்லை சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினால என்ன பண்ணணும்? நவாம்சத்தில் கிரக இணைவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் கிரக யுத்தம் இதுக்கு இங்கே நவாம்சத்தில் ஏற்படாது. இணைவுகள் சேரும் பொழுது ராசியில் எப்படி கிரக யுத்தம் ஏற்படுதோ அதுபோல் நவாம்சத்தில் கிரக இணைவுகள் இருக்கும்போது கிரக யுத்தம் ஏற்படாது. அது ராசி சக்கரத்தோடு சரி. அந்த கிரக யுத்தங்கிறதும் அஸ்தமனம்ங்கிறதும் அதெல்லாம் அதுலேயே தான். இங்கே என்னென்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அந்த ஸ்தான பலம், அந்த கிரகம் நவாம்சத்தில் நின்ற ஸ்தானத்தில் அது என்ன பலம் பெற்றிருக்கு, அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு இந்த கிரகம் என்ன உறவு, என்ன மாதிரியான தொடர்பு, என்ன ஆதிபத்தியத்தை பெற்றவர் அப்படிங்கிற அடிப்படையில் நவாம்சத்துலேயும் அவருடைய அந்த ஸ்தான பலத்தை கணக்கெடுத்துக்கணும். இணைவுன்னு பார்க்கும் பொழுது இணைவில் பெருமளவு என்ன அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் போக்கு இங்கே இல்லை. அவங்களையும் தனித்தனியாக கவனிச்சுக்கணும். ஆகையினால் கிரக இணைவுகள் அப்படின்னும் போது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கவனிச்சுக்கணும். ராசி கட்டத்தில் பார்க்குற மாதிரி அஸ்தமனத்தையோ கிரகண தோஷத்தில் இருக்கிறதையோ எடுத்துக்கக்கூடாது. இங்கே அது இங்கே வராது. ஆகையினால் அந்த கிரக இணைவுகள் அப்படின்னும் பொழுதும் பார்வைகள் அப்படின்னும் போதும் அவங்களையும் தனித்தனியாக எடுத்துக்கணும். பார்வைகளில் என்னென்னா பார்க்குற கிரகம்
இந்த பார்க்கப்பட்ட கிரகத்துக்கு நண்பரா, அவரே லக்னத்துக்கும் நண்பரா, உகந்தவரா, அப்படி அவர் பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு தனி பலம் வரும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு போனோம்னா சரியா வரும். அப்புறம் கேட்குறாரு, மாறுபட்ட கருத்துக்கள் உள்ளன. எதில் ஏன் மாறுபட்ட கருத்து இல்லை சொல்லுங்கள். ஜோதிடத்தில் மாறுபட்ட கருத்துக்கள்ங்கிறது சகஜம் தானே. ஜோதிடத்தை எழுதின 18 மகரிஷிகளே 18 விதமாக தானே எழுதியிருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்ட கருத்துக்களை தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மாறுபட்ட கருத்துக்கள் வரும் தானே, வந்து தானே தீரும். இதுக்கு முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நாங்கள் சொல்கிறது இல்லை. நாங்கள் வழியை மட்டும்தான் காமிப்போம், கூட வரமாட்டோம். அதாவது வழி கை காட்டி என்பது கை வந்து காட்டி இன்ன ஊருக்கு இந்த பாதை போகுது, நீ போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி உனக்கு அறிவுறுத்திடுது கை காட்டி. ஆனால் உன் கூட கை காட்டி வருமா? வர. அதுபோல் நாங்கள்லாம் எப்படின்னு கேட்டால் ஒரு வழிமுறையை உங்களுக்கு காட்டிடுறோம். நீங்கள் அதுக்கு மேலே தனியாக நீங்கள் தான் பயணம் பண்ணணும். ஆய்வு செஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தீங்கன்னா தானாக வந்துடுது. எப்படி எங்களுக்கெல்லாம் எப்படி வந்துச்சு? ஏன்னா நாங்கள் இடம் பிறக்கும்போதே இப்போ ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் பிறந்தோம் இல்லையே. யார் அப்படி ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டே பிறக்கிறாங்க? இல்லை, கற்றுக்கிட்டோம். பல வகையில் ஆய்வுகளை அதிகப்படுத்தணும், பல ஜாதகங்களை பார்த்தோம், அனுபவம் அதிகமாக தானாக வந்துடுது. ஒரு முடிவு, ஒரு நிர்ணயம் என்பது தானாக வந்துடும். மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும். ஜோதிடத்தில் மட்டுமா இருக்கு? இல்லையே, எல்லா துறையிலும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. மருத்துவத்தில் இல்லையா? சொல்லுங்க. மருத்துவத்திலையும் இருக்கு. ஒரு டாக்டர் சொன்னது இன்னொரு டாக்டர் ஏற்றுக்கிறாரா? இல்லையே. அதேமாதிரி ஒரு ஜோதிடர் சொன்னது இன்னொரு ஜோதிடர் ஏற்றுக்கிறாரா? இல்லையே. அதுதான் மாறுதல்கள், மாற்று கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்று கருத்துக்கள் யார் சொல்வது சரி என்பதை நீங்கள் ஆய்வு செய்து முடிவு செய்ய வேண்டும். அதை எங்ககிட்ட விடக்கூடாது. ஏன்னா நான் என்னுடைய கருத்தை தான் நான் சொல்லுவேன், இன்னொருத்தர் இன்னும் அவருடைய கருத்தை தான் அவர் வலியுறுத்துவார். இப்போ நாங்கள் 2 பேரும் மோதிக்க முடியுமா? முடியாது. அவர் சொல்கிறாரு, அது அவர் அபிப்பிராயம். நான் எனது சொல்கிறேன், இது என்னுடைய அபிப்பிராயம். இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய முடிவு. ஆகையினால மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா இருக்குன்னு தான். மாற்று கருத்துக்கள் வராமல் இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் மாற்று கருத்துக்கள் ஏற்படுது. கணவன் மனைவிக்குள்ளவே மாற்று கருத்துக்கள் வருதுன்னும் போது பெற்றோர்கள் குழந்தைகளுக்குள்ளேயே மாற்று கருத்துக்கள் வருகிறது, சகோதரர்களுக்கிடையே மாற்று கருத்துக்கள் வருது. அப்போ ஜோதிடத்தில் மட்டும் மாற்று கருத்துக்கள் வராதா? வரும், உண்டு. மாற்று கருத்துக்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் முடிவு பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க, ஒரு ஜாதகத்தையும் வச்சுக்கோங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, நான் எப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க, இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வச்சு டேலி பண்ணி பாருங்கள். தானாக புரிஞ்சுடுங்க உங்களுக்கு. இது அனுபவம் தாங்க. நான் தான் பல முறை சொல்லியிருக்கேன்ல, படிக்கிறதோ கேட்குறதோ 30% தான். உங்களுடைய ஆய்வும் அனுபவமும் 70%. அந்த அனுபவமும் ஆய்வும் உங்களை தூக்கி நிறுத்தும். ஆகையினால் அப்படி செய்யுங்க. ஆகையினால் நவாம்சத்தில் நவாம்சம் உண்டு, பெண் நவாம்சம் உண்டு. ராசி கட்டம் எப்படியோ அதே மாதிரி தான் ரமாம்ச கட்டமும். அந்த ஆண் ராசி பெண் ராசி எப்படி ராசி கட்டத்தில் இருக்கோ அதே போல் நவாம்சத்துலேயும் நவாம்சம் பெண் நவாம்சம் அப்படியே தான் வரும். அதில் மாற்றம் கிடையாது, மாற்றத்திற்கு வழியே இல்லை. ஆகையினால் அது உண்டு. நல்ல யோசனை பண்ணி நல்ல ஆய்வு பண்ணி நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க.